இன்றைய வானிலை தகவல் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பில் இருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டி இருக்கக்கூடும். அடுத்த 40 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் வரை ஒட்டியே இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 17ஆம் தேதி மத்திய வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 42.7 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாப்பள்ளி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் பிடிஓ, திருவள்ளூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 5.1 டிகிரி செல்சியஸ் முதல் அல்லது அதற்கு அதிகம், இயல்பை விட மிக மிக அதிகம். சென்னை, கடலூர், கன்னியாகுமரி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பல ஊர்களில் வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸ் தாண்டி பதிவாகி வருகிறது. வெப்பநிலை உயர்வுக்கு காரணம் மோகா புயல்தான் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்ப அழுத்தம் உருவாக வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெளியே நடமாடவே முடியாத அளவிற்கு வெயில் கொளுத்தி வருகிறது. அக்னி அனல் அனைவரையும் பதம் பார்க்கிறது. சென்னையில் பல பகுதிகளில் 42 டிகிரி செல்சியஸ் மேல் பதிவாகியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் இன்றும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயிலின் சுட்டெரிப்பதற்கான காரணம் வங்கக்கடலில் மோகா புயல் உருவாகி சில நாட்களுக்கு முன்பு கரையை கடந்தது. இதன் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்திருக்கிறது. இயல்பை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. சென்னை, கரூர், வேலூர், கடலூர், ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக பதிவாகியுள்ளது. காற்றின் ஈரப்பதம் குறைந்துள்ள நிலையில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து வருவதால் வெப்ப அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையில் கடந்த 2003ஆம் ஆண்டு 45 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நடப்பாண்டு தற்போது 43 டிகிரி செல்சியஸ் வரைதான் வெப்பம் பதிவாகி வருகிறது. சென்னையில் கடல் காற்றின் வேகத்தை பொறுத்து வெப்பத்தின் பாதிப்பு இருக்கும். வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும். சென்னையில் கடலோர பகுதிகளை விட புறநகர் பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், கரூர், திருச்சி உள்ளிட்ட உள் மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலையை பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் அதிகரிப்பதால் பகல் நேரங்களில் மக்கள் வெயிலின் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை நிலவரம்: திருவள்ளூர் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 39.54 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச 31.45 டிகிரி செல்சியஸ் வரை. சென்னை மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 36.5 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.84 டிகிரி செல்சியஸ் வரை. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 39.83 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.27 டிகிரி செல்சியஸ் வரை. வேலூர் மாவட்டத்தில் லேசான மழை, அதிகபட்ச வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.46 டிகிரி செல்சியஸ் வரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 38.95 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.48 டிகிரி செல்சியஸ் வரை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 38.87 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.23 டிகிரி செல்சியஸ் வரை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை, அதிகபட்ச வெப்பநிலை 38.91 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.97 டிகிரி செல்சியஸ் வரை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு: தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 நாளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை: தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள்: நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு: